பவன், இந்த குடும்பத்தை நான் பெருமைடா. நான் சொல்றேன், இந்த வீட்டை விட்டு தனி கொடுத்து நீ நடத்த கூடாது. இது என் உத்தரவு. ஆமா. என்னங்க உங்களுக்கு உத்தரவு போடுறாரு? யாருங்க இவரு? எம்மாடி, இந்த கேள்விய பல தடவை என்ன கேட்டுட்டேன். இன்னைக்கு எல்லாரையும் வச்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்றேன். போனானே போக்காளி, அவன் இந்த வீட்டுல என் ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும்னு பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனான். அவன் சொன்னபடியே எல்லாத்தையும் நான் நடத்திக்கிட்டே வரேன். என்னங்க ஒத்துக்கிறாரே? இன்னுமா புரியல? நல்லா புரிஞ்சு போச்சு. கேட்டுக்கமா, நீ கேட்டுக்கண்ணே. இந்த வீட்டுல எங்க அண்ணன் ஸ்தானத்துக்கே நீ வந்துட்டேன்னு தெரிஞ்சதுனாலதான் நான் தனி கொடுத்து போற முடிவுக்கு வந்தேன். அண்ணே சும்மா இது ஒண்ணு வெட்டு குத்தல இல்ல, சாதாரண விஷயம். ஆனா கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன வேணுமானாலும் கேட்கலாம். ஆனா அவன் அண்ணங்கிற மரியாதையை கொடுத்துட்டு சரி. அண்ணே, இப்ப இஸ்மாயில் அண்ணன் சொல்லிச்சே, என் ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கான்னு அண்ணன் சொன்னதா, அதுக்கு நீ என்ன அர்த்தப்படுத்திக்கிட்டு இருக்க? அண்ணியாரும் இஸ்மாயில் அண்ணனும் என்ன அர்த்தப்படுத்திட்டு இருக்காங்களோ அதே அர்த்தம் தான். சரி, அவங்கதான் என்ன அர்த்தப்படுத்திட்டு இருக்கிறதா நீ நினைக்கிற? அவங்களுக்கு தெரிஞ்சுக்க போடா. மோகன், நான் ரொம்ப பொறுமையா கேட்கிறேன். இதுக்கு மட்டும் நீ விளக்கம் கொடுக்காம இந்த வீட்டை விட்டு போன, நீ தனி கொடுத்தன போற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன். உனக்கு இன்னும் புள்ள பிறக்கல இல்ல, உனக்கு கொள்ளி வைக்கிற சந்தர்ப்பத்தை நான் இன்னைக்கே தேட வேண்டி வந்துருவடா. என்ன வார்த்தை கேட்டுட்டா? என்ன உயிரோட வச்சுக்கிட்டு பேசுற பேச்சா இது? நானும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க இஷ்டத்துக்கு பேசுகிறா. அண்ணே அண்ணே, நீ வேற குறுக்க பேசிய உள்பட வாங்காத. நான் முடிவா சொல்றேன். நான் கேட்டதுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டு அவனை மாறாதான் போக சொல்லு. அவன் ஏண்டா போனோம்? விளக்கம் நான் கொடுக்குறேன், கேள்றா. அதாவது தான் இல்லையேங்கிற துக்கமும் ஏக்கமும் ராதா அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் வரக்கூடாது. அதனால இந்த வீட்டுல என் ஸ்தானத்துல நீ இருந்து சகலத்தையும் நடத்துகிறான்னு சொல்லிட்டு போனான். அவன் சொன்னபடிதான் நடந்துட்டே இருக்கிறேன். குழந்தை வரதெல்லாம் உன்னாலதான். என்னம்மா சொல்ற? நீ வாய மூடிட்டு இருந்தாலே ஒரு விவகாரம் வராது. அம்மா, பெரிய தம்பிக்கிட்டே சின்ன தம்பி புரியாம பேசிட்டு இருந்தா விளக்கம் கொடுத்த. அந்த விளக்கம் தான் சரியில்லைன்னு சொல்றேன். அம்மா, எல்லாத்துக்கும் கூடவே மௌனமா இருந்து சம்மதிச்சுட்டு இப்ப நான் பேசுறது சரியில்லைன்னு சொல்றியே, இதுதான் சரியில்லை. மௌனமா என்ன சம்மதிச்சேன்? வாசு கடைசியா சாகிறதுக்கு முன்னால ஆஸ்பத்திரியில எல்லாரையும் வழி அனுப்பிட்டு நம்ம 2 பேரையும் நிக்க வச்சு, டேய் என் ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் நடத்திக்கோன்னு சொன்னானே, நீ அப்போ மௌனமா தானே இருந்த. அதனாலதானே எனக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை கூட நான் வேண்டான்னு சொல்லிட்டு. நாம் என்ன சொல்றோம் அதை யார் யாரு என்னென்ன அர்த்தப்படுத்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்காம பச்சை குழந்தையாட்ட சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு நிக்கிறியே. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிற அறிவை நீ நம்புறியே, அந்த அண்ணன் உனக்கு பரிபூர்ணமா கொடுக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்காதே. போய்